வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்திய இராணுவ தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது நமக்கு என்னென்ன வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க, நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சேலரி எவ்வளோ வரும், எங்கே நமக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ வேக்கன்சியோடு நமக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 723 வேக்கன்சியோட மொத்தம் 9 போஸ்டிங்க்கான வேலைவாய்ப்பு தான் நமக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா 723 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபயர்மேன், ட்ரேட்மேன், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர், சிவில் மோட்டார் டிரைவர் நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன்லேருந்து டிகிரி முடித்தது வரைக்கும் யார் வேணாச்சும் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன எக்ஸாமுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைன் பை லைனாக நான் உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 22/12/2024 வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து நமக்கு வந்து இப்போ இருந்தே நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான அப்ளை வீடியோவை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறேன். இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட்டுமே நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா AOCrecruitment.com அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்க. வாங்க வேக்கன்சி டீட்டெயில்ஸ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொத்தம் 9 டிபார்ட்மெண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த 9 டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு எவ்வளோக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 19 வேக்கன்சி, ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 27 வேக்கன்சி, சிவில் மோட்டார் டிரைவருக்கு வந்து 4 வேக்கன்சி, ஆப்ரேட்டருக்கு வந்து 14 வேக்கன்சி, ஃபயர்மேனுக்கு வந்து 247 வேக்கன்சி, கார்பெண்டருக்கு வந்து 7 வேக்கன்சி, பிரிண்டருக்கு வந்து அதாவது பெயிண்டருக்கு வந்து 5 வேக்கன்சி, எம்டிஎஸில் 11 வேக்கன்சி, ட்ரேட்மேனில் வந்து 389 வேக்கன்சி. நீங்கள் வந்து வேக்கன்சியை பார்த்து அப்ளை பண்ணாதீங்க. எந்த வேக்கன்சிக்கு அதிகமான வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாதீங்க. உங்களுடைய கல்வி தகுதி என்ன இருக்கோ அதை பார்த்து வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதில் வந்து ஈஸ்ட் வைஸ் நமக்கு வந்து அதாவது ஈஸ்ட்டு சவுத்து இந்த வைஸ் வந்து நமக்கு வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத் ரீசன் பற்றி பார்ப்போம். அதாவது ஈஸ்ட்டில் வந்து அசாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாண்டு, மணிப்பூர் இப்படி சொல்லிட்டு இந்த இது இருக்குது. நம்மளுடைய டிஸ்ட்ரிக் வந்து சவுத்தில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேக்கன்சி வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஈஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வெஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் எந்தெந்த இதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த ஏரியாவில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இப்போ சவுத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்த்துக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜம்மு காஷ்மீர் இல்லை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நார்த்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த 3ல் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஆனால் இதிலேயே போடுவாங்களா பெர்மனெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே பிளேஸில் நீங்கள் பெர்மனெண்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். வேறு டிபார்ட்மெண்ட்டில் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் வேறு இடத்துல உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கண்டிப்பான முறையில் அறிவிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் கொடுக்குறத பொறுத்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்கும். சவுத் ரீசனில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 1 வேக்கன்சி, ஆப்ரேட்டருக்கு வந்து 2 வேக்கன்சி, ஃபயர்மேனுக்கு வந்து 47 வேக்கன்சி, எம்டிஎஸில் வந்து 1 வேக்கன்சி, ட்ரேட்மேனில் வந்து 40 வேக்கன்சி. சவுத் ரீஜனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நமக்கு வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து எங்கே, அதாவது எக்ஸாம் சென்டர் எங்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் நமக்கு தமிழ்நாட்டில் வந்து கொடுக்கல எக்ஸாம் சென்டர். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு அப்ளை வீடியோ போடும்போது என்னென்ன சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போது வந்து இந்த இதுக்கு வந்து தமிழ்நாடுக்கு வந்து சென்டர் வந்து தமிழ்நாட்டில் போடலை. பக்கத்தில் வந்து புனேயில் வந்து உங்களுக்கான சென்டர் வந்து போட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன்ஜினியரிங்கில். அதாவது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் வந்து கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தாலே போதுமானது தான். டைப் ரைட்டிங் வந்து நீங்கள் வந்து 35 வேர்ட்ஸை நீங்கள் வந்து 30 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து அடிக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஸ்பீடில் வந்து நீங்கள் அடித்து காட்டணும். நீங்கள் வந்து
ட்ரை பண்ணாலே கண்டிப்பான முறையில் 1 மந்த் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலே இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவில் மோட்டாருக்கு வந்து நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். எஜுகேஷன் போர்டில் வந்து நீங்கள் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டிரைவிங் வந்து ஹெவி வெஹிக்கிளை பற்றின 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெஹிக்கிளை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து அவ்வளோக்கா கேட்கல, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆப்ரேட்டருக்கு வந்து நீங்கள் 10th +2 வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். கம்பல்சரி வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனுக்கு வந்து நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். 10th மட்டும் போதுமானது தான். நெக்ஸ்ட்டு வந்து கார்பரண்டருக்கு வந்து நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஐடிஐ வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கார்பரேட்டருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பெயிண்டருக்கு வந்து மெட்ரிகுலேஷன் 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஐடிஐ வந்து 3 இயர்ஸ் வந்து ட்ரைனிங் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே எம்டிஎஸ்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி தான். வித் மினிமம் 1 இயர்ஸ் ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரேட்மேனுக்கு வந்து நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் உங்களுக்கான எஜுகேட்டர் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலுமே போதும். அது வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலை. இந்த இடத்துல வந்து கம்பல்சரி இது வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனால் மேலே கொடுத்துருக்கிற லைன் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட்டை பற்றி பார்ப்போம். ஏஜ் லிமிட் வந்து என்னைக்கு 22/12/2024 படி தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன அப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து சொல்கிறாங்க. மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 18 27 வயசு வரையும், ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 18 25 வயசு வரைக்கும், சிவில் மோட்டார் டிரைவருக்கு வந்து நீங்கள் 18 27 வயசு வரைக்கும், ஆப்ரேட்டருக்கு வந்து 18 25 வயசு வரைக்கும், ஃபயர்மேனுக்கு வந்து 18 25 வயசு வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கார்பரேட்டர் 18 25 வயசு கொடுத்துருக்காங்க. பெயிண்டருக்கு வந்து 18 25 வயசு, எம்டிஎஸ்ஸுக்கும் 18 25 வயசு, ட்ரேட்மேனுக்குமே உங்களுக்கு 18 25 வயசு தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் உங்களுக்கு வந்து 2 டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்டும் சிவில் மோட்டார் டிரைவருக்கும் ஏஜ் லிமிட் வந்து 2 இயர்ஸ் வந்து கூட கொடுத்துருக்காங்க. மிச்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்கள் வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் பிடபிள்யூ கேட்டகரியில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேலரி டீட்டெயில்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபயர்மேன் அண்ட் ட்ரேட்மேன் இந்த ரெண்டுக்கு தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து மேக்ஸிமம் ஒன்றா இருக்கும். மிச்சம் எல்லோருக்குமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் சேலரியே நீங்கள் அதிகமாக வாங்குறாப்புல தான் இருக்கும். அதாவது 10th லெவல், 12th லெவல், கிராஜுவேட் லெவல் இந்த 3 கேட்டகரியாக வந்து நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. 10th லெவல் 1, 12th லெவல் 1, கிராஜுவேட் லெவல் 1, மொத்தம் 3 கேட்டகரியாக இந்த எக்ஸாமை வந்து நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. சிலபஸுமே இந்த 3 அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எந்தெந்த இதுக்கு எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து டைப்பிங் சொல்லியிருந்தேன் 35 வேர்டை 30 செகண்டில் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த 2 அடிப்படையில் தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சிவில் மோட்டார் டிரைவருக்கு வந்து டிரைவிங் டெஸ்ட்டும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டும் வந்து நடத்துகிறாங்க. அதாவது வெஹிக்கிளை செக் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்டுற முடியுமா அப்படிங்கிற செக்கிங், ஹெவி வெஹிக்கிள் செக்கிங் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டருக்கு வந்து எக்ஸாம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. வேறு எதுவுமே ஸ்கில் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஃபயர்மேனுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, எக்ஸாமினேஷன் அப்படி சொல்லிட்டு 3 வந்து ஃபயர்மேனுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணுறவங்க மட்டுமே நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து அனுமதிக்கப்படுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுத்துருவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டில் வந்து
ஒரு ஆளுக்கு 75 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து கிளியர் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்தால் மட்டுமே உங்களுக்கான எக்ஸாம் வந்து அதாவது பிசிக்கல் அல்லது எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கார்பெண்டருக்கு வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனும் நடத்துகிறாங்க. பெயிண்டருக்குமே அதே ஸ்கில் டெஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. எம்டிஎஸ்க்கு வந்து எக்ஸாம் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரேட்மேனுக்குமே உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த பிசிக்கல் டேண்டர் டெஸ்ட்டு எல்லாத்தையும் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 22/12/2024. நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் வரை காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் சென்டரை பொறுத்த வரைக்கும் அதிகமான சென்டர் வந்து தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பான முறையில் இல்லை. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோவில் வந்து அதை வந்து நான் கிளியராக சொல்கிறேன். எந்தெந்த சென்டர் வந்து நியர்பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். எப்படி நம்மளுடைய போஸ்டிங் ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லுவோம். இந்த ஜாப்பை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.